உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். என்ன பார்க்க போறோம்னா வந்து நல்ல ஒரு குயிக்கான ஐட்டம், நல்லா டேஸ்ட்டாக மொறுமொறுன்னு இருக்கும். நல்ல கோகோனட் ஷ்ரிம்ப். அது வந்து என்னென்னா, நல்ல ஒரு அமெரிக்கன் டிஷ். அங்கே வந்து ப்ரான்ஸ் வந்து ஷ்ரிம்ப்னு சொல்லுவாங்க. அது வந்து ப்ரான்ஸோட ஸ்வீட்னஸ்க்கு வந்து நல்லா கூடவே வந்து அந்த கோகோனட் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா மேட்ச் ஆகும். அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் வேணும். ஸோ என்ன இன்க்ரீடியன்ஸ்னு பார்ப்போம் ஃபஸ்ட். ஸோ நல்லா இது மாதிரி பெரிய ப்ரான்ஸ் எடுத்துக்கோங்க, நல்லா கழுவிக்கோங்க. அது கூட இந்த குடல்லாம் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நல்லா முடிஞ்ச ஒரு டிஷ்யூ பேப்பரில் கூட துடைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அது கூட ஒரு முட்டை வேணும், அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் டார்க் சோயா சாஸ் வேணும். இது கூட வந்து ஒயிட் பெப்பர், மிளகுத்தூள், வெள்ளைக்கடலை தான் போடலாம், அப்படி இல்லைனா வந்து கருப்பு மிளகுத்தூளும் போடலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஏதாவது மாவு எடுத்துக்கலாம். இது வந்து மைதா மாவு எடுத்துக்கலாம் சும்மா. அது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி வந்து டெசிகேட்டட் கோகோனட் நல்லா எடுத்துக்கலாம், நம்மளுடைய தேங்காய் துருவல் தான். அது கூட 3 டேபிள் ஸ்பூன் வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். கூடவே பொரிக்கிறதுக்கு ஆயில் வேணும், அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு போகிறேன். ஸோ ஸ்டார்ட் டு ஃபினிஷ் 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்காது. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸையும் அது கூடவே வந்து இந்த கோகோனட் ஷ்ரெட்டட் கோகோனட்டும் நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி ரெடியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இன்னொரு பிளேட்டில் வந்து இந்த மாவு எடுத்துருக்கோம்ல, மைதா மாவு, இதை வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து மெயினாக நல்லா ஒட்டுறதுக்காக தான். இந்த பவுல் என்ன பண்ண போகிறோன்னா வந்துட்டு இந்த முட்டையும் இந்த சோயா சாஸும் அது கூடவே கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்க போகிறோம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம ஒரு விஸ்க்லேயோ இல்லை ஒரு கரண்டிலையோ நல்லா இது மாதிரி கலக்கிட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பரட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப வந்து எண்ணெய் காயக்கூடாது, ரொம்ப அப்புறமா உடனே தீஞ்சிடும். போட்ட உடனே ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் வந்து எண்ணெய் வந்து காய விடலாம். ஸோ இதான் ஆர்டர். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரான்ஸ் வச்சாச்சு. இதை வந்து நம்ம இந்த மாவில் பரட்டி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்து இந்த எக் சோயா சாஸ் மிக்ஸில் வந்து நம்ம பரட்டி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் கோகோனட்டில் நல்லா பரட்டி எடுத்து இங்கே ரெடி பண்ணி வைக்க போகிறேன். நல்லா மாவு ஓட்ட பண்ணிவிட்டு நல்லா துவச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. நல்லா ஒட்டுற மாதிரி நிறைய போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். இது என்னென்ன பண்ணலான்னா வந்துட்டு, நீங்கள் இப்போ எப்போ சுடணும்னு நினைக்கிறீங்களோ 2 ஹவர்ஸ் முன்னாடியே கூட இது மாதிரி பண்ணி அப்படி நல்லா கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இன்னுமே கூட நல்லாவே அது ஓட்டும். ஸோ இது நல்லா ஒரு பார்ட்டி ஸ்டார்டராக இருக்கும். நல்லா பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா நான் கோட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து முடிஞ்சால் நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம், நல்லா இன்னும் கூட ஒட்டும். நல்லா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டுடலாம். ப்ரான்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும், சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஸோ நல்லா 2 பக்கம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். இது ரொம்ப வந்து எண்ணெய் காய விடாதீங்க, அப்புறமா வந்து கொஞ்சம் மேலே மட்டும் தீஞ்சிடும். ஸோ ஒரு மீடியம் தீயே வச்சுக்கோங்க. நல்லா ஒரு பக்கம் ஆகிடுச்சு, இன்னொரு பக்கம் வந்து நம்ம திருப்பி போடலாம். நல்லா சென்டரில் சாஃப்டாகவும் நல்லா வெளியே வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் அந்த டிஷ்ஷு. நல்லா 2 பக்கம் இந்த மாதிரி பொன்னிறமாக வரும்போது நல்லா எடுத்துருங்க. ஸோ நல்ல ஒரு டேஸ்டியான குவிக்கான ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. 10 மினிட்ஸ் மேலே ஆகாது இந்த டிஷ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரான்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு டிஷ் இது. பாய்.